ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ரூடு மாமா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் அவங்கள ரவுடிஸ்லாம் கடத்தியிருப்பாங்க. நீங்கள் அழுதுட்டு உட்கார அங்கே கரெக்டாக ஜிமின் அமௌண்ட்டோடு வந்து அவன் மூஞ்சில் அதை விட்டு எரிஞ்சிட்டு அங்கே உள்ளவனுங்களாலும் அடித்து போட்டு அவங்கள அப்படியே பார்க்க நீங்கள் அழுதுட்டு வந்து நின்றுருப்பீங்க. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தா ஜேகேவோ நம்ம வெளியில் போகலாம், அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரட்டு வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக்க நினைக்க. அப்போது ஜிமினோ அப்படியே வந்து உங்கள் முன்னாடி நின்று ஜேகே கையை தட்டிவிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணியிருப்பான். நீங்கள் முழிச்சிக்கிட்டு இருக்க அதோட முடிஞ்சிருக்கோம். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அப்போது ஜேகேவோ டே என்னடா பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்ல, அதுதான் இங்கே எல்லா செட்டில்மெண்ட்டும் முடிஞ்சே, அப்புறம் என்ன போக வேண்டிதான், அது என்ன நீ தனியா நான் தனியா, வாங்க போகலாம் அப்படின்ட்டு உங்கள் காலில் அவனுங்க இழுத்துட்டு வரும்போது லைட்டாக அடிபட்டிருக்கும். நீங்கள் லைட்டாக நொண்ட உடனே ஜேகேவோ ஹே பிளாக்பெர்ரி என்னாச்சு, வா நான் வேணா உன்னை தூக்கிட்டு போவா அப்படின்னு அவன் கிட்ட வர. அதுக்குள்ளே ஜிமினோ டக்குன்னு உங்களை கையில் தூக்கிட்டு அப்படியே ஜேகே ஒரு மரம் மறைச்சிட்டு கொண்டவங்களை காரில் மெதுவாக பின் சீட்டில் உட்கார வச்சு அவனும் ஏறி உட்கார ஜேகே அவன் வந்து இந்த பக்கம் உட்காந்துக்கிறான். நீங்கள் நடுவில் ஒரு பக்கம் ஜிமின் ஒரு பக்கம் ஜேகே. ஜிமினோ டே லூஸு நீ வந்து பின்னாடி உட்காந்தா யாரா இப்போ கார் ஓட்டுறது அப்படின்னு கேட்க, எனக்கு டயர்டாக இருக்க நீயே போய் காரை ஓட்டு அப்படின்னு சொல்கிறான் ஜேகே. அதுக்கு ஜிமின் எதே டே நானே இவ்வளோ கடத்திட்டாங்கன்னு பதட்டத்தில் வந்து அதுவும் இல்லாமல் ஃபைட்லாம் பண்ணி கை காலெலாம் வலிக்குதுடா, நீ போய் ஓட்டு அப்படிங்கிறான். அதெல்லாம் என்னால் முடியாது, நானும் தான் 2-3 பேரை அடித்தேன், எனக்கு தான் கை காலெலாம் வலிக்குது, நீ ட்ரைவ் பண்ணு, உள்ள தடிமாடுங்களை அடிக்க முடிஞ்சு கார் ட்ரைவ் பண்ண முடியாதா, என்னால் முடியாது. அதுவும் இல்லாமல் நான் என் பிளாக்பெர்ரி கூட உட்காந்துக்க போகிறேன். பிளாக்பெர்ரி பாவம் பயந்துருப்பா, அவளுக்கு நான் இருந்தால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல அப்படின்னு அப்படியே முறைச்சிட்டு ஜிமினோ சரி நானே கார் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இறங்க. அது போ அப்படின்னு சொல்லும் போது கீழே இறங்கின ஜிமின் அடுத்த நிமிஷம் உங்களை அப்படியே திரும்ப உள்ளேருந்து தூக்க நீங்கள் என்ன மாமா பண்ணுறீங்க அப்படின்னு இழுக்கிறீங்க. இங்கே ஜெயிக்க டே அவ்வளோ எங்கடா தூக்குற அப்படின்னு கேட்க, நீ மூட்டை உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ அப்படியே வந்து உங்களை முன்னாடி சீட்டில் உட்கார வைக்கிறான். நீங்கள் மாமா அப்படின்னு பார்க்குறீங்க, பேசாமல் உட்காரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் நேரம் நீங்கள் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. ஜேகே டே இப்போ இதுக்கு அவ்வளோ கொண்டு போய் முன்னாடி உட்கார வச்சா உனக்கே வலிக்குது அப்படின்னு ஜிமின் கேட்குறான். அதே உனக்கு திருப்பி கேட்டால் உனக்கும் ஏன்டா வலிக்குது, பொண்டாட்டி உன் பக்கத்தில் உட்காரணும்னு நினைக்கிறியோ அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, எது பொண்டாட்டியா அதெல்லாம் இல்லையே, யார் சொன்னா, அப்படிலாம் நான் நினைக்கல, அவளுக்கு ஒரு ஹெல்ப் அவ்வளோதான், பின்னாடி உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இருக்காது, முன்னாடி கொஞ்சம் கம்ஃபர்டாக இருக்கும். எதை என்னடா இது உன் வாய் உருட்டா, பின்னாடி கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதுவும் உன் கூட உட்காந்தா அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, கிளிக்கும் மூட்டை அவளை பின்னாடியே அனுப்புகிறா, நானும் என் பிளாக்பெர்ரிக்கும் ஜாலியாக பேசிகிட்டு வருவோம், நான் அவளை கம்ஃபர்டபுளாக உட்கார நீ ஒன்றும் கிளிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல ஜிமின் திஸ் இஸ் த லிமிட், வாயை மூடிட்டு ஜேகே, இதுக்கு மேலே தான் பேசினா அவ்வளோதான் அடிக்கிற மாதிரி ஜேகேவை மிரட்ட. ஜேகே அட்டிங் கொய்யால பொண்டாட்டின்னு ஒத்துக்க மாட்டானா, பக்கத்தில் மட்டும் குறை வச்சுக்காரான். நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட. நீங்களும் மாமா ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறிய, நான் பேசாமல் அவைய கூட போய் உட்காந்துக்கிறேனே, நீங்கள் நல்லா தாராளமாக உட்காந்து ஓட்டுங்களா அப்படின்னு உங்களை அப்படியும் முறைச்சிட்டு, நீ மூடிட்டு உக்காரி, உன்ட்ட யாராவது இங்கே கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் பயந்து ஆமாம் அப்படின்னு அப்படியே பின்னாடி போக அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டே ஜிமின் அந்த சீட் பெல்ட்டை அப்படியே போட்டு விட்டுட்டு நீங்கள் சொன்னதில் கோவம் வந்திருக்கும். ஸோ உங்கள் செஸ்ட்டில் கொஞ்சம் நறுக்குனுக்கு இல்லை, நீங்கள் அப்படின்னு வாய்ப்பிறக்கிறீங்க. உடனே ஜேகே என்னாச்சு பிளாக்பெர்ரி அப்படின்னு நீங்கள் அப்படியே முழிக்க. ஜிமினோ ஒன்றும் இல்லை தெரியாமல் கைப்பற்றுச்சு, நீ அங்கேயே உக்கார் அடக்கிக்கிட்டு அப்படின்னு ஜேகே உட்கார வச்சுட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு சாரி தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்ட்டு உட்காரான். நீங்கள் ஒரு நிமிஷம் எது தெரியாமல் கைப்பற்றுச்சா, தெரியாமல் கைப்படுறது கிள்றதும் ஒன்றா, அதுவும் எங்கே போய் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாகிறதா இல்லை என்ன நினைக்கிறது எம்பாரிசிங்கான அப்படியே ஜிமினை பார்க்கவே முடியல அப்படி இருக்கீங்க. அப்போது ஜிமினுக்கு கால் வருது, அட்டன் பண்ணுறான். வேறு யாரும் இல்லை, மினி தான். ஜிமின் எங்கே போனீங்க, காரை வேறு எடுத்துகிட்டு போயிட்டீங்க, அர்ஜென்ட்டாக ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஓ சரி நான் அதோ வந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்லாம் எடுத்து வச்சுருப்பா. ஸோ காரை தேடிட்டுப்பா இருக்காது, ஜிமின் எடுத்துகிட்டு வந்தனால நீ கீழே வந்து வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல ஓகே அப்படின்னு அவன் வந்து கீழே வெயிட் பண்ணிட்டுருக்கா. ஜிமினோ ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக போயிட்டு காரை அப்படியே வந்துட்டு மினியோட பக்கத்தில் ஸ்டாப் பண்ண. அவளும் வந்து அப்படியே வந்து ஏறலாம் அப்படின்னு முன்னாடி டோரை ஓப்பன் பண்ணா. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அவங்கள பார்த்துட்டு
ஹே ஹீரா, வாட் அ சர்ப்ரைஸ்! என்ன இங்கே? சரி சரி, பின்னாடி போக்கார், நான் முன்னாடி உட்காரணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் சரி அப்படின்னு எழுந்திருக்க போகிறீங்க. அதுக்குள்ளே ஜிமின் உங்களை அப்படியே கை மேலே கை வச்சு நீ இங்கே உட்கார் அப்படின்ட்டு, மினி நீ பின்னாடி உட்கார், அவளுக்கு அடிபட்டுருக்கு, அவள் இங்கே உட்காரட்டும் அப்படிங்கிறான். எதே அப்படின்னு மினி ஒன்றுமே புரியாம மொழிக்கா. உன்கிட்ட தான் மினி சொல்கிறேன், டைம் இல்லை, டைம் ஆச்சுன்னு சொன்னல, பின்னாடி போய் உட்கார். பின்னாடியா? எப்போவுமே முன்னாடி தானே உட்கார சொல்லுவான், இப்போ என்ன பின்னாடி போக சொல்கிறான்? சரி அப்படின்ட்டு பின்னாடி ஓப்பன் பண்ணா ஜேகே அவளை அப்படியே தீயா மறைக்க. இவனா? இவனுக்கு எனக்கும் சும்மாவே செட் ஆகாது. இவன் பக்கத்தில் உட்காந்தா நோய் நோயும் பானே அப்படின்னு அவள் அப்படியே முழிக்க. அப்போ ஜேகே இந்த சனியன் பக்கத்துலலாம் நான் உட்காரணுமா, சை எல்லாம் எந்நேரம் அப்படின்னு அப்படியே திரும்பி உட்காந்துக்க. அவளோ அப்படியே ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு உள்ளே ஏறி உட்காரா. அவளை வெறுப்பேற்றணும் அப்படின்ட்டு ஜேகே வேணுக்குனே அவளை ஏதாவது ஒன்று சொல்லி சீண்டிகிட்டே இருக்கா. ஐயோ இவன் பக்கத்தில் உட்கார்றதே இம்சா, இதில் வேற நோய்ங்கிறானே அப்படின்ட்டு அவளை. ஆமாம், பெரிய உலக அழகி நினப்பு, முகரை கட்டைய பாரு, இந்த முகரை எப்படி இவனுக்கு பிடிச்சதுன்னு தெரில அப்படின்னு ஜேகே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அவளை போட்டு வேணுக்குனே வம்பு எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் நீங்களோ ஜிமின் பக்கம் திரும்பக்கூட அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே கண்ணாடி பக்கம் திரும்பினவங்க திரும்பவே இல்லை. பட் ஜிமினோ என்னடி ஓவராக பண்ணுறா அப்படின்ட்டு அவங்க தொடையில் வரசுற மாதிரி கேர் போடுறான். கை உங்கள் தொடையில் பட அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் அடித்த மாதிரி டக்குன்னு ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினை அவங்கள ஒரு மாதிரி நக்கல் பருவ பார்த்துட்டு அவன் அப்படியே தெரியாத மாதிரி கை உரசிக்கிட்டே தான் இருக்கான். உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்க. என்ன மாமா தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா? தெரியாமல் தான் பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தள்ளி உட்காருவோம், அப்புறம் அதுக்கு ஏதோ திட்டுவார் அப்படின்னு நீங்கள் நல்லாவே போய் கதவோடு அப்படியே ஒட்டி உட்காந்துக்கிறீங்க பள்ளி மாதிரி. இப்போ ஜிமினோ அப்படியே பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்க உங்கள் தொட அங்கே இல்லை அங்கே. என்ன வேணும் வந்து உட்காந்துட்டாளா அப்படிங்க? அவ்வளோ பெரிய ஆளாடி நீ, என் கைப்பட்டு வருஷனா மேடம் தள்ளி உட்காருவீங்களோ, உனக்கு இதுக்கெல்லாம் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே அவன் மனசு என்ன நினைக்குதுன்னு தெரில, அப்படி ஒரு மனநிலையில் அவன் இருக்கான். அதுக்கு ஏற்ற மாதிரி சிக்னல் வேறு அவனுக்கு எரிச்சலாக வருது. ஐயோ இந்த சிக்னல் வேறு நேரங்கட்ட நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் இருக்க. பின்னாடி இருக்க ஜேகே மினியை டார்ச்சர் பண்ண இங்கே நீங்களோ அப்படியே வெளியில் எட்டி பார்த்துட்டு இருக்க. அப்போது பக்கத்தில் இன்னொரு கார் நிற்குது, அதில் ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் பக்கம் மாமா அப்படின்னு. என்ன அப்படிங்கிறான். மாமா அந்த காரில் குழந்த ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கு மாமா, கொஞ்சம் இந்த ஜன்னலை இறக்குறியலா அப்படின்னு கேட்குறீங்க. உடனே அவனும் ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ, இப்போ எதுக்கு கார் கண்ணாடி இறக்க சொல்கிற? அவங்க குழந்த அழுதா அவங்களுக்கு பார்த்துக்க தெரியும், நீ போய் இப்போ என்ன பண்ண போகிற? ஆயா வேலை பார்க்க ஆனா உனா கிளம்பிடுறது அப்படின்னு திட்டுறான். ஐயோ மாமா பாவம், அந்த குழந்த அழுது தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கும், அதுக்கு கொஞ்சம் தண்ணியாவது கொடுக்கலாமே. அவங்கக்கிட்ட தண்ணி இல்லை போல், நம்மக்கிட்ட தான் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, நான் எடுத்து கொடுக்குறேனே. பாவம் மாமா பாருங்க குழந்த அழுதுகிட்டே இருக்கு நிற்காம அப்படி சொல்ல. ஷோ உன் தொல்லை தாங்க முடியலடி, இப்படியே சமூக சேவை செய்கிறதுக்கே கிளம்பிடுவா அப்படி சொல்லி திட்டிட்டு, பெண்ணை உனக்கு தண்ணி கொடுக்கணும் அவ்வளோதானே, குடிச்சு தொலை அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் வந்துட்டு அந்த காரை விண்டோ இறக்க உங்களுக்கு தெரியல, இது எப்படி அப்படின்னு அதை போட்டு எந்த பக்கம் திருவிழா தெரியாமல் அப்படி முழிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ அப்படியே ஜிமின் பார்க்குறான், என்னடி பண்ணுற அப்படின்னு. இது எந்த பக்கத்தில் தொட்டு இதை கீழே இருக்கிறது தெரியலையே மாமா அப்படிங்கிறீங்க. அப்போது உடனே வேணா பட்டிக்காடு ஒன்றும் தெரியாது, உதவுறதுக்கு மட்டும் முன்னாடி வந்துடுவா அப்படி சொல்லி திட்ட. அப்படியே உங்களுக்கு அவங்க 2 பேர் முன்னாடி உங்களை பட்டிக்காடு திட்ட ஒரு மாதிரி இருக்கு. அப்போது இதை கேட்டுட்டு இருந்த ஜேகேக்கு செம்ம கடுப்பாகி, ஏய் ஜிமின் இப்போ எதுக்கு அவளை திட்டிகிட்டு இருக்க? அவளுக்கு தான் தெரியாதுன்னு தெரியுமில, அதையே குத்தி காட்டணுமா? அதுக்கு தான் அவளை முன்னாடி வர வேணான்னு நான் சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேன்டா. எங்கேவா பிளாக்பெர்ரி, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். அவன் கிடக்குறான். நீ முன்னாடி போடி முனி அப்படி சொல்ல. இது முனியா? என் பேர் மினி ஓடா, ஏதோ ஒரு சனி, நீ போ முன்னாடி, அவள் பின்னாடி உட்காரட்டும், நீ பின்னாடி வா, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன் சொல்ல. நீங்கள் அப்படிங்கிறீங்க. எங்கள் மினியும் உடனே கதவை திறந்து இறங்கி முன்னாடி வரலான்னு பார்க்குறா. அதுக்குள்ளே ஜிமின் ஒன்றும் தேவையில்ல, நானே துரத்து விடுறேன், அவங்கவுங்க அப்படி அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்ல. ஜேகே அப்படி வாடி வலிக்கி அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டு இருக்கா. நீங்களும் தீ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் என்ன நான் வந்து போய் உட்காரியா, தொடையில் கைப்பட்டனா நான் வந்து போனல, இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிட்ட வந்து விண்டோவை கீழே இருக்கா. உங்களுக்கும் அவன் பாடி உங்கள் பாடியோட டச் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை பார்க்க இப்போ என்னடி பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளே பேசுகிறான். நீங்கள் அப்படின்னு காதல் ஒழுகாம என்ன அப்படின்னு கேட்க. அவனும் நத்திங் அப்படிங்கிறான். அப்படின்னு அப்பயும் புரியாமல் பார்க்க. இந்த பட்டிக்காடு வேறு, நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, ஏன் என்னை பார்க்குற அப்படிங்கிறான். நீங்கள் சரி மாமா அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக திரும்பி இப்போ பார்க்குறீங்க அந்த குழந்தை அதுட்டே இருக்கு. நீங்கள்
ஏன் என்னாச்சு? ஏன் பாப்பா அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க உங்கள் பக்கம் திரும்பி, அது தெரிலங்க, ஒரே டிராஃபிக்கில் வேறு ரொம்ப நேரம் நிற்குதா, பசிக்குதோ என்னமோ தெரில, அழுதுகிட்டே இருக்கா, நானும் பால் கொடுக்குறேன் குடிக்கவும் மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குழந்த பார்க்க 4-5 மாதத்து குழந்த மாதிரி இருக்குது, தாய்ப்பால் கூட கொடுக்காம இதுக்கு அப்படி சொல்லிட்டு ஏதாவது நம்ம சொல்ல போய் மாமன் நம்மளை திட்டுவார் அப்படின்னு வாய மட்டும் இங்கே கொடுங்களேன் என்ன கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எப்படி சமாதானப்படுத்துவீங்க? பெத்த என்னாலே முடியலங்கிற மாதிரி அவங்க பார்க்க, ஜிமினோ இவளுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி மாறிக்கா. பின்னாடி இருக்க மினி அதுக்கு மேலே, ஐயோ ஹீரா கொஞ்சம் அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறியா, என்னால் முடியல, அந்த குழந்தை கியான்னு கத்துறது எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த. ஜேகேவோ, என்ன மனுஷிடி நீ, குழந்தை அழுகிறது உனக்கு இரிட்டேட்டாக இருக்கா? பெரிய எலிசபெத் மகாராணி, இந்த நாட்டோட சூழ்நிலை உங்களுக்கு ஒத்து வரல, அவ்வளோ கஷ்டமாக தான் இறங்கி நடந்து போடி, ஏன்டி உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்ல. உனக்கு நான் என்ன பண்ணா அப்படின்னு மினி ஜேகே கிட்ட போ. அவனும், ஏய் குழந்தை அழுகுது, அவள் ஏதோ சமாதானப்படுத்தலாம்னு நினைக்கிறா, உனக்கு என்ன அவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கினீங்க. ஐயோ நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்களேன், குழந்த அதுலேயே பயந்து கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு வாங்குறீங்க. அவங்களும் அப்படியே கொடுக்க நீங்கள் அப்படியே வாங்கி குழந்தைய கொஞ்ச நேரத்தில் அப்படியே அமைதிப்படுத்திடுறீங்க. இதுக்கிட்ட ஏதோ பேசி, இப்போ நம்ம நாட்டிலலாம் அதானே பண்ணுவோம், குழந்தைங்கள தூக்கி கொஞ்சிறது இதெல்லாம் நம்ம நல்லாவே பண்ணுவோமே. ஸோ அப்படியே குழந்த அப்படியே அமைதியாகி சிரிக்க ஆரம்பிச்சிடுது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கே, அட இவ்வளோ நேரம் நான் எதோ பண்ணேன், அழுதுகிட்டே இருந்தா இப்போ அமைதியாயிட்டா அப்படின்னு அப்படியே நீங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி இந்தாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், இரிட்டேட்டாக இருந்திருக்கும், அதான் அப்படி சொல்லி குழந்தைய இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஸோ சிரிக்கவும், செல்லக்குட்டி சிரிக்கிறீங்களா, இவ்வளோ நேரம் அழுதிங்கள்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டேன் நீங்கள் இருக்கா. சும்மா உங்களையும் குழந்தையும் மாறி மாறி பேன் பார்க்குறான். இல்லை யார் குழந்த எவ்வளோ க்யூட்டாக கொஞ்சிறா, சே இந்த மாதிரி க்யூட்னஸ் நம்ம கண்ணுக்கே தெரில, எப்போ பார்த்தாலும் இவள் அழுது வடிஞ்ச பன்னிக்குட்டி மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா, இப்போ ஏதோ புதுசாக ப்ரிஷியன் கேட்ட மாதிரிலாம் தெரியுறா அப்படின்னு மெய்மறந்து ஜிமின் பார்த்துட்டு நீங்களோ அந்த குழந்தைகிட்ட, இப்படிலாம் யார் கூப்பிட்டாலும் வரலாமா, நான் உங்களை கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க, அடியே பட்டிக்காடு என்னடி பேசுகிற அடி ஜிமின் ஜர்க்காக. நீங்களோ அதெல்லாம் கண்டுக்கல, இப்படிலாம் வரலாமா, அதெல்லாம் தப்பு இல்லையா, இப்படிலாம் வரக்கூடாது சரியா, அம்மா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்லாம் பேசாது, எதுவுமே புரியாமல் கேட்க வைக்கன்னு சிரிக்குது. ஜேகேவோ, யூ ஸோ க்யூட்டில் இவ அப்படின்னு சொல்லி கொஞ்சிறான். நீங்களும் ஜேகேவும் தான் கொஞ்சிட்டு இருக்கீங்க. அவனை தூக்கி கிஸ் பண்ணி, ரொம்ப க்யூட்டாக இருக்கா, செம்மையாக இருக்கா, ஹே பிளாக்பெரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பேபி வேணும் அப்படிங்க அவங்களும் ஜர்க்காய், எது அப்படின்னு பார்க்க ஜிமின் அதுக்கு மேலே, என்னடா கேட்குற அப்படின்னு, அட ஃப்யூச்சரில் கேட்டேன்ப்பா அதுக்கே எப்படி ஜர்க் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை, அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல. அதுக்குள்ளே நீங்கள் பாடா அப்படின்னு இப்போ குழந்தைய அப்புறம் வாங்கி அப்படியே தட்டி கொடுக்க அது தூங்கிடுது. அவங்க அம்மாவோ, அட பரவாயில்லையே அவள் தூங்கிட்டா போல் அப்படிங்க. டிராஃபிக் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளியர் ஆகிடும், இந்தாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைய அவங்க கையில் கொடுத்துட்டு, பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸ்மா, நானும் என்னென்னோ பண்ணேன் இவ்வளோ நேரம், பட் நீ வாங்க கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டாலே பரவாயில்ல, உன் கையில் ஏதோ மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அதான் தோணுது, ஃப்யூச்சர்லாம் குழந்த பிறந்தா டாக்டர்கிட்டலாம் போகிற அவசியமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், நம்ம கைவசமே இருக்கு டாக்டரு, ஆயம்மான்னு ஒருத்தி இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு, அடைச்சி ஜிமினு என்னடா நினைக்கிறேன்னா அவன் தலையில் அவனே அடிச்சுக்கிறான். அதுக்குள்ளே டிராஃபிக்கும் கிளியர் ஆகுது. அப்போ ஜிமினோ, மினி நீ இங்கே போகணுன்னு சொன்னாலும் சைன் வாங்க, அங்கே போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவ்வளோ ஆல்ரெடி லேட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அங்கெல்லாம் போக வேணாம், எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, பேசாமல் வீட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லி ஜிமின் வீட்டுக்கே கொண்டு வந்துடான். வீட்டில் வந்து கரெக்டாக காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்க, ஜேகேவோ முன்னாடி இறங்கி, டே அப்படின்னு சொல்லி ஜிமினை பிடிச்சிருக்கு. என்னடா அப்படின்னு, நீ ஒன்றும் ஹீராவை தூக்கிட்டுலாம் வருவானா, ஏன்னா உன்னோட சனி இருக்குல்ல அது கோவப்படும், எது அப்படின்னு, அதாண்டா உன்னோட மினி சனி ஒன்று கூட வச்சுருக்கே அது அப்படிங்க. அப்போது ஜிமினோடய மறைச்சிட்டு, அதெல்லாம் அவள் கண்டுக்க மாட்டான், தோப்பார் இறங்குனதும் நமக்கு என்னான்னு போகிறான் அப்படின்னு. மினிக்கு பயங்கரமாக தலைவலி. ஸோ அவள் முன்னாடி ஓடிடுறா. அவளுக்கு தான் ஜெகே பிடிக்கா. அவள் வந்து போட்டு நோயினதில் கடுப்பில் இதுங்க கூடலாம் வரவே கூடாது, முன்னாடி ஓடிடுவோன்னு அவள் முன்னாடி லிஃப்ட்டில் ஏற அதான் போயிட்டாளே, அதனால் நானே அவளை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் ஒன்றும் கிளிக்க வேணாம் அப்படி சொல்ல. இல்லைடா நான் ஒரு ஹெல்ப்பு தானே, நீ போ நான் தூக்கிட்டு வரேன் பிளாக்பெரி அப்படின்னு ஜெகே குனிங்க. அப்படியே ஜிமின் பின்னாடி, ஏய் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி, ஒன்றும் வேணாம் நானே தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ இப்போ உங்களை பார்த்து, ஏய் உனக்கு இப்போ கால் ஓகே தானடி அப்படின்னு டப்புன்னு வெளியே பிடிச்சி இழுக்க, நீங்கள் அப்படின்னு நல்லா தான் மாமு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன நடந்து வருவல்ல அப்படிங்கிறான். நான் நடந்து வரேன். ஜேகே, டே நீ தானே இப்போ தூக்கிட்டு போகிறேன்டா, அதுக்குள்ளே எதுக்குடா அவளை நடந்து வர சொல்ல, ஒன்றாவது தூக்கம் இல்லைன்னா நகரடா நானே தூக்கிட்டு போகிறேன், எதுக்குடா அவளை வம்புக்குற அப்படின்னு சொல்ல. அப்போ ஜிமினோ,
ஏன் அவளை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கிழக்க வேணாம் அப்படி சொல்லி உங்களை தரன்னு இழுக்க. நீங்கள் வர மாமோ இழுக்காது அப்படி சொல்லிட்டு அப்படியே வர. அப்போ ஜிமின் எழுத்தெழுப்பில் நீங்கள் போய் மேலேயே மோதி நிற்கிறீங்க. அப்போ ஜிமினோ உங்களை பார்த்துட்டு என்ன வலிக்குதா, வாயை திறந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எங்கடா சொல்ல விடுற அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவனும் டக்குன்னு உங்களை தூக்கிக்க. ஜேகேவோ டே அப்படிங்க நீ மூடிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் தூக்கிட்டு உங்களை கடன்னு வந்து லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி ஜேகே வர்றதுக்குள்ளே லிஃப்ட் பட்டனை ஆன் பண்ணி விட்டுறான். ஜேகேவோ பாவி நல்லது சொன்னால் நம்மளை கழட்டி விட்டு போகிறானுங்க அப்படின்னு. ஹே போடா, நான்லாம் வந்து ஜிம் பாடிடா, நான் படியிலே ஏறி வந்துடுவேன் அப்படின்னு ஜேகே படியிலையே தாவி ஏறி மேலே வந்துடுறான். ஜேகே படியில் வந்தவங்க கூட வந்துட்டான். என்னடா இது, படியில் நடந்து வந்த நானே வந்துட்டேன், லிஃப்ட்டில் வந்தவங்க இன்னும் வரலையா அப்படின்னு அப்படியே வாசலே நின்று உள்ளே போகாமல் ஜேகே பார்த்துட்ருக்க. அப்போ கரெக்டாக லிஃப்ட் ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் படப்படப்பா அப்படியே கண்ணில் டிஎஸோட கண்ணை தொடச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு ஜேகே கிட்டே வந்து கேட்குறான். நீங்கள் அப்படியே அழுக அடிச்சிட்டான் அந்த கிறுக்கு பையா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்குள்ளே போக. ஒட்டிங்க பத்தியா இவளை தனியாக விட்டதும் அடிச்சிருக்கிறான், இவனை விடக்கூடாது அப்படின்னு. ஏய் ஜிமினா நில்லு அப்படின்னு சொல்லி ஷர்ட்டை பிடிக்க. என்னடாவும் பிரச்சனை அப்படி, எதுக்குடா அவளை அடிச்சியான், யார் அடித்தான், நான் என்ன அடித்தேன் அப்படின்னு சொல்லி அவன் மொழிக்கா. ஏய் உண்மையை சொல்லு, இப்போ தான் ஹீரோ அழுதுட்டு போகிறா. அழுதுட்டு போனாலா? ஆமாம், 2 நிமிஷம் கூட இல்லை லிஃப்ட்டில், அதுக்குள்ளே அவளை அடிச்சிருக்கிற நீ. ஓ அப்படின்னு ஜிமின் அவன் லிப்ஸை அப்படியே பிடிச்சிட்டு ஆமாம் அடித்தேன் அப்படின்னு. எதுக்குடா அடித்தேன், ஏன்டா அடித்தேன்னு ஜேகே சண்டைக்கு போ. டே அது வேறு அடிடா, உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ நீ எதுக்கு இப்படி ஓவராக எகிரிக்கிட்டு இருக்க, இந்த பாரு என் பிளாக்பெரியை நீ ஏதாவது கஷ்டப்படுத்தின அப்படின்னு ஜேகே சொல்ல. டேய் ஃபஸ்ட்டு அட்டங்குடா, அவள் ஏன் பொண்டாட்டி, சும்மா பிளாக்பெரின்னு ஏன் விட்டுட்டுருக்க அப்படிங்கிறான். எதை ஓ பொண்டாட்டியா, அதெல்லாம் நீ தான் டிவோர்ஸ் வாங்க போறியா, அப்புறம் என்னத்த ஓ பொண்டாட்டி. டேய் அது வரைக்கும் அவள் என் பொண்டாட்டி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லைல்ல, அதெல்லாம் மாறிடும். இப்போ நீ பேச்சுக்குவா, நீ எதுக்கடா இப்போ அவளை அடித்த. அதெல்லாம் இல்லை, நான் அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு தள்ளுறா அப்படின்னு ஜிமின் உள்ளே போக. ஜேகேவோ என்ன இவன் என்ன பண்ணியிருப்பான் அவளை அப்படின்னு நினச்சிட்டு ஜேகே பின்னாடி வர. ஜிமினா உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு மூஞ்சை கழுவிக்கிட்டு நிற்கிறீங்க. அவன் சிரிச்சிட்டு அவன் ரூம்குள்ளே போயிடுறான். நீங்கள் மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு சமையல் வேலைக்கு ரெடியாக ஜேகே உள்ளே வந்துவேன். அதாவது ரூம்குள்ளே போயிடுச்சா அப்படி சொல்லி பார்க்க. நீங்கள் மட்டும் கிச்சனில் நின்றுருக்க. இவன் மட்டும் அடங்கவே மாட்டாளா, இவளுக்கு டயர்டாகவே இருக்காதா, இவ்வளோ பிரச்சனை ஓஞ்சு போய் வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் இல்லாமல் சமையல் கட்டுக்குள்ளே போயிருந்துட்டாளா அப்படின்னு ஜேகே பின்னாடியே வரான். நீங்களோ அங்கே சமைச்சிட்ருக்க. அப்படியே ஜேகே வந்து நின்று இப்போ தானே வந்தோம், எவ்வளோ பிரச்சனை, காலெல்லாம் அடிபட்டுருந்துச்சுல, அதுக்குள்ளே வந்து கிச்சனுக்குள்ளே குடஞ்சிட்ருக்க. உன் அத்தான் சொல்கிற மாதிரி சரியான பட்டிக்காடு தான் நீ, இங்கே என்ன குடையிற, வா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க. நீங்கள் இல்லை ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் நேரம் ஆனால் மாமா பாவம் பசி தாங்க மாட்டாக, நீங்களும் உங்களுக்கும் பசிக்கும்ல, அதான் எல்லாத்துக்கும் நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. உன்னெல்லாம் என்ன சொல்கிறது தெரியல, அவன் உன்னை பிடிக்கவே இல்லை, நீ வேணான்னு உன்னை லைஃப்லேருந்து தள்ளி வைக்க பார்க்குறான். ஆனால் நீ அவனுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கணும் பார்த்து பண்ணுற, என்ன இளவு காதலோ அப்படின்னு சொல்லி ஜேகேக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே உங்களை பார்க்க அவனுக்கு பாவமாக இருக்குது. இந்த பொண்ணு பாவம்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவன் ஷர்ட்டை மடக்கி விட்டுட்டு வர. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேணாமுங்க, நானே எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுருவேனுங்க அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைங்க அப்படின்னு உங்களை மாதிரி அவன் சொல்ல. என்ன நீங்களும் என்னோட மாதிரி பேசுறிய அப்படின்னு சொல்லிங்க. பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அந்த பாஷையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு, என்னெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, நீங்கள் போய் ஓய்வு எடுத்துக்கோங்க, நான் எல்லாம் பண்ணிடுறேன் அப்படிங்கிறீங்க. அடிப்பட்டது உனக்கு, நீயே ரெஸ்ட் எடுக்க மாட்டியா, நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்கணுமா, அதெல்லாம் ஒன்று வேணாம், ஏன் உனக்கு நான் இங்கே இருக்கிறது எது கஷ்டமாக இருக்கா என்ன அப்படின்னு ஜேகே. ஆத்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். அப்புறம் இந்த வாங்க போங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு நிறுத்து. என்ன நீ ஜேகே ஜங்கு குக்கி இல்லை மாமா எது வேணாலும் சொல்லி கூப்பிடு. எது மாமாவா அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன் உங்கள் மாமாவை மட்டும்தான் மாமா சொல்வியா, நான் ஃப்ரெண்டு தானே, நானும் மாமா மாதிரி தான் உனக்கு அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்க. மாமாவா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அப்படி நீங்கள் கேட்குறீங்க. ஏன் என்னெல்லாம் கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்ல. அப்போ நீங்கள் இல்லை எனக்கு அப்படி வரல அப்படின்னு சொல்லி இப்படி 2 பேரும் சிரித்து பேசிட்டு இருக்கா. உள்ளே வந்த ஜிமின் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம் மெதுவாக வெளியே வந்திருப்பான். வந்தவனும் நீங்களும் ஜேகேவும் ஜாலியாக நின்று பேசிட்டு இருக்க பக்கம் இவனுக்கு கொஞ்சம் கேப் கிடச்சா போதுமே அவ கூட போய் ஜோதியில் ஐக்கியமாயிடுவான். இவனை அப்படின்ட்டு டேய்
வந்தது வராதமா ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் கிச்சனில் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜேகேவை ஜிமின் பிடிச்சி இழுக்கா. ஆ எனக்கு இங்கே 1000 வேலை இருக்கும், உனக்கு என்ன வந்துச்சு? நான் என் பிளாக்பெர்ரிக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் மவனே, அப்படி சொல்லாதன்னு சொல்கிறல்ல அப்படி ஜிமின் மெதுவாக அவனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேச. அதில் உனக்கு என்னடா வந்துச்சு, நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாக்பெர்ரி கூப்பிட்றது மட்டும் இல்லை, அவளை கூட என்ன மாமான்னு சொல்லிட்டு இருக்கேன். எதை மாமாவா, மண்ணாங்கட்டி கொன்றும் பார்த்துக்கோ அப்படின்னு ஜிமின் மிரட்டிட்டு இருக்கா. நீங்கள் அப்போ தான் திரும்பி மாமா நீங்கள் எப்போ வந்திய, இங்கே என்ன பண்ணுறிய, நீங்கள் போய் ஓய்வெடுங்க மாமா, நான் சமைச்சிட்டு கூப்பிட்றேன். இங்கே இவன் என்ன பண்ணுறான் அப்படி ஜேகேவை பார்க்க. அவர் எனக்கு கூட மாட ஒத்தாசையாக இருக்கார், நான் வேணான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவனே இங்கே நிற்கும் போது நான் மட்டும் என்ன நானும் ஹெல்ப் பண்ணுறேன். என்ன மாமா சொல்லுறிய, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா, நானே பார்த்து. ஏய் வாய மொழி, நீ மட்டும் தனியாக சமைச்சு எப்போ முடிக்கிறது, பசிக்குது சீக்கிரம் அதனால தான் அப்படிங்கிறான் ஜேகே. அப்படியே கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாதுன்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க போல அப்படின்னு பார்க்க. டீ நானும் அவ்வளோ சமைக்கிறோம், நீ போடா வெளியே அப்படின்னு சொல்லி ஜேகே தலை. நீ போடா, நானும் அவளை தான் முன்னாடியிலேருந்து இங்கே நின்று சமைச்சிட்ருக்கோம், உன்னை யார் இங்கே கூப்பிட்டா அப்படி சொல்லி இப்போ தலை. இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க. நீங்கள் ஐயோ இவங்க 2 பேரும் எனக்கு உதவி பண்ண வந்தாங்களா இல்லை உபத்திரம் பண்ண வந்தாங்களா, சமைக்க சொன்னால் சண்டை போட்டுட்ருக்காங்க, இதுக்கு இவங்க 2 பேரும் வெளியிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு ஐயோ ஏதோ பண்ணுங்க நானாச்சும் சமைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே சமைச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகேவோ உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அவளுக்கு ஹெல்ப்பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அப்படின்னு முறைச்சிக்கிட்டு ஜேகே வந்து என்ன சொல்லு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க. இதை கொஞ்சம் வெட்டி தெரியலா அப்படின்னு கேட்குறீங்க. கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வெட்டிட்டு. ஆமாம் இதில் என்னென்ன போடுவீங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். அதுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டு அப்படியே 2 பேரும் சமையலை பற்றி பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஜிமினுக்கோ அப்படியே ஐயோ நான் வந்தும் சமைக்கிறத பற்றியே பேசிகிட்டு இருக்குதே பட்டிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு வேறு சமைக்க தெரியாது, வந்து வேறு போட்டிக்கு நின்றுட்டோம், இப்போ நம்ம எதாவது பண்ணுமே அப்படின்ட்டு சமைச்சிட்டு இருக்கும் போது இடையில நீங்கள் ஜிமின் வந்து உங்ககிட்ட எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னா இருங்க மாமா ஜூஸு ஃப்ரிட்ஜில் இருக்கும் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்கள் போட்டு தான் வச்சுருப்பீங்க. ஜேகே வேணுக்குன்னு பண்ணுறியாடா பாடி சோடா அப்படிங்கிற மாதிரி மாறிக்கா. நீ பண்ணும்போது நானும் பண்ணுவேண்டாங்கிற மாதிரி ஜிமின் மறைச்சிட்டு நிற்க. நீங்கள் ஜூஸை ஊற்றி 2 டம்ளர்லேயே எடுத்துகிட்டு ஜேகேக்கு ஒன்று கொடுக்குறீங்க. நீங்களும் குடிய ஃபஸ்ட்டு இதை குடிச்சிக்கிட்டு அப்புறமா வேலை பாருங்கள், அதுக்குள்ளே நான் சமைச்சிட்றேன் அப்படின்னு இப்போ ஜிமினுக்கும் கொடுக்க. ஜிமினு வாங்கிட்டு அப்படியே குடிச்சிட்டுக்க. ஜேகேவோ எனக்கு வேணாம் நீ குடி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அப்படியே உங்கள் வாயில் நீங்கள் கேட்காமையே அப்படியே கொடுக்குறோம். ஜிமின் நமக்கு இது தோணாமல் போச்சே அப்படிங்கிறவர் பார்க்க. இப்போ ஜேகேவோ அப்படியே குடிச்சிட்டு பாதிக்கு மேலே உங்களை எனக்கு போதும் என்னால் குடிக்க முடியல அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே ஓகே நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு அதை குடிக்க போக. ஜிமினோ என்னடா பண்ணுற அப்படிங்கிறான். என்ன அவளுக்கு போதும்னு சொல்லிட்டா, அதான் நான் குடிக்கிறேன், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு. எனக்கு எல்லாம் பிரச்சனை தான் அப்படின்னு ஜிமின் கையில் வச்சு இந்த ஜூஸ் தூக்கி அதை அப்படியே ஜேகே கிட்ட கொடுத்த. இது ஃபுல்லாக இருக்குது, இதை குடி அது கொடு அப்படின்னு பிடிங்கி பதிலே பேசல. ஜிமின் டக்குன்னு எடுத்ததை குடிக்கா. நீங்கள் ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே நடத்து உன்னை என்னென்னா பண்ணுற பரடின்னு ஜேகே சிரிச்சிட்டு அப்படியே அந்த ஜூஸை குடிச்சிட்டு டம்ளர் ஓரம் கட்டினேன். அடுத்து மறுபடியும் ஜேகே உங்ககிட்ட அப்புறம் இது என்ன இதுக்கு என்ன போடுவேன் அந்த மாதிரிலாம் திருப்பி ஆரம்பிக்கா. இவன் அடங்கவே மாட்டானா, நானே இவளை டைவர்ட் பண்ணால் இவன் எதையாவது கேட்டு இவளை திருப்பிறானே அப்படின்னு. இப்போ நம்ம எதாவது கேட்கணுமே. ஹீரா என்ன மாமா எனக்கு தலை வலிக்குது, தலை வலிச்சா அங்கே போடா, இங்கே வந்து நின்ட்டேன்டா இங்கே உயிர் எடுக்கிற அப்படின்னு ஜேகே திட்ட. நீ மூட்டும் வேலையை பாடுறா, நான் அப்படி எனக்கு தலை வலிக்குது தண்ணி கொடு, தலை வலிச்சா தண்ணி குடிப்பியா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இப்போ தான்டா ஜூஸை உள்ள தள்ளனா, அடுத்ததுக்கிட்ட தண்ணி எல்லாத்தையும் குடிச்சு வயிறு உனக்கு கலக்க போகுது அப்படின்னு ஜேகே சொல்ல. கலக்குனா நாங்கள் பார்த்துக்குறோம், நீ உன் வேலையை மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுத்தோன்னா என் ரூமில் போய் தைலம் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறான். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போவீங்கன்னு ஜிமின் வேறு. நீங்கள் ரூமுக்கு போகல, அங்கே ஹால்லே இருக்குது, அதை எடுத்து இந்தாங்க மாமோ அப்படின்னு கையில் கொடுக்க. கையில் கொடுக்குற அன்றைக்கி மினிக்கெல்லாம் தேய்ச்சி விட்டல அப்படிங்க. ஜேகே அப்படியே முறைக்கிறான். அவள் இங்கே சமைக்கணும்ல, சும்மா ஏன்டா நோயின்ட்டு இருக்க, போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்ல. அதான் நீ இருக்கல, நீ கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ, அவள் எனக்கு தைலம் தேய்ச்சி விட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீ வா அப்படின்னு கை பிடிச்சிருக்க. நீங்கள் இதை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறியலா அப்படின்னு கேட்குறீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிமினோ வா அதான் அவன் பார்த்துக்குவான்ல அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்துட்டு வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு எனக்கு இப்போ தேய்ச்சி விடு அப்படின்னு கொடுக்குறான். நீங்கள் சரி மாமு அப்படின்னு அதை எடுத்து மெதுவாக தேய்ச்சி விடுறீங்க. உண்மையிலேயே ஜிம்மனுக்கு கொஞ்சம் லைட்டாக தலை வலிச்சிருக்கும். நீங்கள் அப்படியே தலையை நல்லா பிடிச்சி விட்டு தைலம் தேய்ச்சி விட அவனுக்கு அது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஆஹா
சும்மா சொல்லக்கூடாது. ஹெட் மசாஜ் இப்படி கொடுக்குறா. நல்லா தான் இருக்குது. இவ கையில் அந்த லேடி சொன்ன மாதிரி ஏதோ மேஜிக் இருக்குது அப்படின்னு அப்படியே மெய் மறந்து ஜிமின் கண்ண மூடிட்டு இருக்க. நீங்கள் தடவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. மாமா தூங்கிட்டாரோ? சரி அப்படியே உட்காந்துருக்கட்டும், நம்ம சத்தம் இல்லாமல் போய் சமையலை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு மெதுவாக தைலத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் சமைச்சிட்ருக்கீங்க. அப்போது திடீர்னு சிரிப்பு சத்தம் கேட்டு ஜிமின் அப்படியே கண்ணை கொஞ்சம் நேரம் மூடி இருப்பாள். டப்புன்னு தோணு, எங்கே இவளை காணோம், அடி அதுக்குள்ளே அங்கே போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருடா வரேன் அப்படின்னு திருப்பி ஜிம்மின் வந்து அப்படியே ஹீரா அப்படின்னு திருப்பி வந்துட்டான்டா. டே உனக்கு என்னதான்டா பிரச்சனை? அதான் அவள் தாயெல்லாம் தேய்ச்சி விட்டால, திருப்பி ஏன்டா கூப்பிட்டுருக்க? டேய் நான் உன்கிட்ட பேசினேண்ணா, உன்னை நான் கூப்பிடவே இல்லை, நான் கூப்பிட்டது ஹீரா அவள் பேர், உன் பேர் ஒன்றும் இல்லைல்ல. ஜேகே அப்படியே கொல்லா வெறியில் அவனை முறைக்க. இப்போ நீங்கள் என்ன மாமா வேணும் அப்படின்னு கேட்க. அப்போ ஜிமினோ அது என் பென்சிலை காணோம், வா வந்து எடுத்தா. ஜேகே ஒரு நிமிஷம் ஜர்க்காகி செஞ்சிட்டு இருந்த வேலையை கூட விட்டு, எதை அடே சைக்கோ ஏதாவது வளரணும்னு வளரிட்டு இருக்கியா என்ன அப்படிங்க. உனக்கு என்னடா, நான் தான் உன்ட்ட பேசலையே. டே லூஸு பயல, நானும் ஒரு பொய் சொல்கிறதுனால ஒரு நியாயம் வேணாம். எது பொய்யா? நான் எதுவும் பொய் சொல்லி, உண்மையில தான் என் பென்சிலை காணோம். நீ பார்த்தியாடி, வந்து எடுத்துக்குறி அப்படின்னு உங்களை கூப்பிட. நீங்கள் பெக்க முழிக்க. ஜேகே டே பைத்தியம், பென்சில் வச்சு எடுத்ததுக்கு வந்து ஏன்னா எல்கேஜியாடா போயிட்டுருக்கா இல்லை அவள் தான் இப்போ எல்கேஜி படிச்சுட்டு இருக்காளா? ஏம்மா நீ அவன் பென்சில் எடுத்த அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். நீங்கள் பென்சிலா, நான்லாம் எதையும் பார்க்கலிங்களே அப்படிங்கிறீங்க. அவன் தான் பென்சிலை காணோங்கிறானே, ஏதோ ஐடியா பண்ணிட்டு தான் வந்து உன்னை கூப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ளே ஜேகே நினச்சிட்டு போய் அவனோட பென்சிலை தேடி எடுத்து கொடுத்துட்டு வா, சாருக்கு ஹோம்ஒர்க் பண்ணணுமா, பண்ணி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை அவன் பக்கத்தல்ல. நீங்கள் ஜிமின் கிட்டே போயிட்டு அப்படின்னு ஜேகே பக்கம் வந்து நின்றுட்டு, இல்லை நான் எந்த பென்சிலையும் பார்க்கல அப்படின்னு நகர்த்து வரீங்க. அப்போ ஜிமினோ உங்களை மறைச்சிட்டு, அதான் கேட்குறல்லடி, என் பென்சிலை காணோம், ஒழுங்காக வந்து எடுத்துக்கொடு, நான் இமீடியட்டாக அதில் ஒரு மெயில் லெட்டர் எழுதி மெயில் பண்ணணும் அப்படிங்க. ஜேகே டே பைத்தியமா மச்சான் நீ அப்படின்னு பார்க்குறான். ஜிமின் என்னடா அப்படின்னு. இல்லை ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக அவள் படிக்கலைன்னு நீ பாட்டுக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விடுவியா? ஆனால் நான் படிச்சிருக்கல மச்சான் அப்படிங்கிறான். என்ன படிச்சு விட்டேன்? அநியாயத்துக்கு புழுகிறியடா, மெயிலு அதுவும் பென்சிலில் லெட்டர் எழுதி நீ மெயில் பண்ணணும். ஏண்டா டே, யார் காதில் பூ சுற்றுற? அவளுக்கு தான் படிப்பறிவில் டன்னா நீ காதில் பூ சுற்றுவ, எனக்கு நடக்காதுடா மச்சான் அப்படிங்க. டே உன் வேலையை மூடிட்டு பாடுறா நீ, வாடி அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இருக்காதீங்க. நான் வரல அப்படிங்கிறீங்க. என்ன அவன் தான் எப்போவும் இவ போனா வேணான்னு விலகி போவான், இப்போ அவனே வான்னு கூப்பிட்றான், இவ வேணாங்கிறான். என்ன பண்ணியிருப்பான்? ஒரு வேளை லெஃப்ட்டுக்குள்ளே வச்சு அடித்தான்னு சொன்னனால பயந்துக்கிறாளோ அப்படின்னு ஜேகே இங்கே நினச்சிட்ருக்கா. இங்கே ஜிமின் உங்களை தரன்னு இழுத்துட்டு வரான். இங்கே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அப்படியே ஜிமின் ரூம்குள்ளே தள்ளி கதவை டமா சாத்துறீங்க. ஆத்தி எதுக்கு மாமா கதவை சாத்துறிய? இனியும் இல்லை, அவர் வேறு வேலையும் இருக்காரு, அவைய நம்மளை என்ன நினைப்பாக, தப்பாக நினச்சிக்க போகிறாவ, கதவை திறக்க மாமோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போக. இப்போ உனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு பிரச்சனை இல்லை, அவன் ஒன்று ஏதாவது நினைப்பானோ உனக்கு பிரச்சனை அப்படிங்க. அதெல்லாம் இல்லை மாமோ அப்படின்னு நீங்கள் கையை பிசைஞ்சிட்டீங்க. உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரை பார்த்துட்டு, என்னடி ஓவராக பண்ணிகிட்ருக்கா, இப்போல்லாம் ரொம்ப தான் ஓவராக பேசுகிற? இல்லையா மாமோ? உனக்காக வந்து அங்கே சண்டெல்லாம் போட்டல. ஆமாம் மாமோ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இங்கே பார் எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு அப்படியே காட்டுறான். நீங்கள் பார்க்குறீங்க. அப்போதா நகைக்கீரலை விட ரொம்ப சின்னது, பைனாக்குலர் வச்சு தேடணும் போல், அத்தனோடு காயம். இது என்னோடய மைண்ட் வாய்ஸ். அதுக்கு நீங்கள் ஐயோ ஆத்தி என்ன மாமோ இம்பிட்டு பெரிய காயம், இது என்கிட்ட சொல்லவே இல்லையா மாமோ, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா மஞ்சள் பத்து போட்டு விட்டுருப்பல்ல மாமோ, என்ன மாமோ இப்படி பண்ணிட்டு காயமாயிடுச்சு. எப்பா சாமி, உங்கள் நடிப்பு என்னாலே தாங்க முடியலடா. ஜிமினோ அப்படியே பார்த்துட்டு, ஏதாவது சொன்னால் மட்டும் இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணு, மற்ற நேரத்தில் ஒன்றும் மாமா மேலே பாசம் இருக்கிற மாதிரி தெரியலடி. ஐயோ ஏன் மாமா இப்படிலாம் சொல்கிறீங்க, உங்கள் மேலே நான் உசிரியாக வச்சுருக்கேன், அது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சிருந்தா நான் சும்மா இருந்திருப்பேனா? அப்போயே ஏதாவது மருந்து கொடுத்துருப்பேன்ல, நீங்கள் ஏன் மாமா என்கிட்ட சொல்லவே இல்லை? விடு, அது சின்ன காய்தான், நான் ஒன்றும் அதுக்கு கூப்பிடல. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அது வந்து நீ சும்மா அந்த ஜேகேவோட பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். என்ன மாமோ ஏன் அப்படின்னு கேட்குறீங்க.
சொன்னால் கேட்கணும். ஏன் எதுக்குன்னு கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. உனக்கு புரியுதா இல்லையா? நாளைக்கே உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை, டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல லைஃப் நான் அமைச்சு தரணும். அப்போது நீ இவன்கிட்ட இப்படி பேசுனது அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அது நாளைக்கு ஒரு பிரச்சனையாக வந்து நின்றக்கூடாதுல்ல. அதுக்காக தான் சொல்கிறேன். சொன்னால் சரின்னு கேளு, தேவையில்லாமல் ஏன் எதுக்குலாம் கேட்காத அப்படின்னு அவன் மிரட்ட. உங்களுக்கோ இவன் சொன்னதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாமா வேறு நான் கேட்டேன், எனக்கு இன்னொரு லைஃப், எனக்கு எந்த இதுவும் வேணாம். இவர் என் வாழ்க்கையில் இல்லைன்னா என் வாழ்க்கையே அவ்வளோதான். நான் அதை மட்டும் தான் நினச்சிருக்கேன். இவர் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா இவர் தேவையில்லாமல் என்ன கஷ்டப்படுத்தவே நினைக்கிறாரு அப்படின்னு. இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கு அவங்களுக்கும் கல்யாணம் ஆகணும். அதுக்கு நான் உங்களை விட்டு போகணும். அதெல்லாம் சரி, நான் போயிடுவேன். அதுக்காக நீங்கள் எனக்கு வாழ்க்கை அமையும் அது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. எனக்கு இது கேட்கவே பிடிக்கல. அதுவும் இல்லாமல் நான் அவியக்கிட்ட ஒன்றும் வளைஞ்சு அந்த மாதிரிலாம் பேசலையே. நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் அவகிட்ட பேசுகிறேன். அவியெல்லாம் என்ன அந்த மாதிரி நினச்சி தான் பேசுகிறாங்க. நீங்கள் தான் தப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேச. என்னடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் சொன்னால் நீ சரின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு என்கிட்டே எதிர்த்து பேசுகிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, எங்கே பாரு மாமா அப்படின்னு நீங்கள் கை நீட்ட. கை நிட்டு நீ அப்படின்னு நினச்சோமே உங்கள் விரலை அப்படியே பிடிக்க. மாமா அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே அந்த விரலை எடுத்து அப்படியே பார்க்குறான். அவனுக்கு என்ன தோணுச்சோ விரலை எடுத்து அப்படியே வாயில் வச்சு அப்படியே கடிக்க. மாமா அப்படிங்கிறீங்க. அப்படியே வாயில் வச்சுட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் மாமா அப்படி சொல்லி டக்குன்னு கையை உருவிட்டு, என்ன பண்ணுறிய? என்னடி என்ன பண்ணுறேன்னு தெரில, லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு பண்ணனே அப்போ கூட மறந்துடுச்சா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை முறைக்கா. என்ன அப்படி பார்க்குற? எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குடி. நீ என்னோட அத்தை பொண்ணு, அதையும் தாண்டி நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு நீங்கள் கழுத்தில் மறைச்சி வச்சுருக்க தாலியை எடுத்து இழுக்க மாமோ அப்படிங்கிறீங்க. அப்போ அவனோ அப்படியே இழுத்து, இங்கே பார், இது இருக்கிற வரைக்கும் நான் உன் புருஷன், அது மாறாது. அதனால் நீ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். அப்புறம் என் உரிமையை நான் அப்பப்போ நிலைநாட்ட தான் செய்வேன். அதையும் நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் டச் பண்ணுறதையோ இந்த மாதிரி பண்ணுறதையோ அப்படியே பார்த்து விலைக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். மாமா நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளிவிட்டு அப்படியே வெளியே போயிடுங்க. ஜிமின் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறான். பிகாஸ் அவனுக்குமே என்னடா ஜிமின் பண்ணிகிட்டு இருக்க, நீ அவளை வேணாங்கிற, ஆனால் நீ ஃபிசிக்கலாக அவளை ரொம்ப தப்பு ஜிமின் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு நிற்க. ஒரு வழியாக நீங்கள் திருப்பி போய் உங்கள் ரூமில் உட்காந்து அழுது மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஜேகே அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி வச்சிடறான். நீங்கள் மெதுவாக வந்து, சமையல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்குறீங்க. அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். ஆமாம், அந்த கிறுக்கு போய் எதுக்கு அவனை கூட்டிகிட்டு போனான்? ஏன் எதுவும் திட்டினானா? மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. ஏய் பிளாக்பெர்ரி என்னாச்சு அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி கேட்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வா 2 பேர் சேர்ந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே நீங்களும் தான் டைனிங் டேபிளில் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்க. ஜிமின் அவங்க வந்து உட்காடுறான். ஜேகே நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போக நீங்கள் ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு ஃபுட்டை எடுத்துகிட்டு மினிக்கு லைட்டாக கதவை தட்டுறீங்க. எஸ் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் உள்ளே போய், நீங்கள் டைனிங் டேபிளுக்கு வரலையா சாப்பிட அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, எனக்கு அந்த ஜேகேவை பார்த்தாலே பிடிக்காது, அவனுக்கு எனக்கும் 7ஆம் பொருத்தம், அதனால் நாங்கள் வரல. நீ தான் ஃபுட்டை எனக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்ட போல். ஆமாம், நீங்கள் வருவியன்னு பார்த்தேன், வரல, உங்களுக்கும் பசிக்கும்ல அதான் அப்படின்னு சொல்லி கொடுக்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப பசி, நானே எப்படி கேட்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீயே கொண்டு வந்து கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கிக்க. சரி சாப்பிட்டு எதாவது வேணும் நான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டு வர. ஜிமின் அவங்கள அப்படியே கோலை வரியில் முறைச்சிட்டு இருக்கான். இவர் எதுக்கு நம்மளை மறைக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஜேகே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தவன், பசிக்குது சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்ல. நீங்கள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஜிமின், இங்கே ஒருத்தன் சோத்துக்கு உட்காந்துட்ருக்கேன், என்ன கண்டுக்கிறாளா பாரு, உள்ளே கொண்டு போய் ஒருத்தி கொடுத்துட்டு வரா. இங்கே என்னமோ இவன் புருஷன் மாதிரி வந்ததும் சோறு பரிமாற வரா, நம்மளை மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிறாளே இவ அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்கா. நீங்களோ அப்படியே கண்டுக்காமல் வந்து இப்போ 2 பேருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அப்போது அப்படியே வந்துட்டு நீங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து வைக்க. அப்போது ஜிமினோ அவனுக்கு ஒரு மாதிரி செஞ்சுருக்கீங்க. நான் ஜேகே வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிஷ் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் 2மே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதில் ஜேகேக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பரவாயில்ல, உன் கையில் ஏதோ மேஜிக் இருக்குது, நல்லாவே சமைக்கிற நீ,
உனக்கு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி தரேன் பார், நீ செம்மையாக பொழைச்சிக்குவ, இந்த பையில கூட நீ நம்ப தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகே பேச ஜிமினுக்கு கடுப்பாகுது. அப்படி என்ன அவள் சமைச்சிட்டா, அவன் ஓவராக அளந்து கொட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எங்கே அது கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. டேய், உனக்கு தான் ஃபிஷ்ஷை இந்த மாதிரி பண்ணால் பிடிக்காதுல்ல, அப்புறம் ஏன் தட்டில் கை வைக்கிற அப்படின்னு ஜேகே இழுக்க. அது அப்போது இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், பிடிச்சிருந்தா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எடுத்து வாயில் வைக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆஹா, ஃபிஷ்ஷை இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை, சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே செம்மையாக இருக்குது, இத்தனை நாளாக நான் தான் டேஸ்ட்டு பார்க்காம விட்டுட்டேன் போல் அப்படின்னு அவன் ஏதோ டபுள் மீனிங்கில் பேசிட்டு உங்களை பார்க்க நீங்கள் அதுக்கு மேலே தனியாக குனிஞ்சிட்டு நிற்கிறீங்க. ஜேகே, இவன் மீனை சொல்கிறானா இல்லை வேற எதையும் சொல்கிறானா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி ஜேகே பார்க்க. அப்போ ஜிமினோ, ஆஹா செம்மையாக இருக்குது, உண்மையிலே டேஸ்ட் ஆசம், இனிமேல் இதை ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சாப்பிட. டே நிறுத்துடா, உனக்கு கொடுத்ததை நீ சாப்பிடு, என்னோட தட்டிலேருந்து எடுக்காத, கையெடு அப்படின்னு சொல்லி ஜேகே தள்ளிவிட்டு நகர்ந்து போய் உட்காந்துக்க. ஜிமினோ அப்படி பார்த்துட்டு இனிமேல் இதே மாதிரி எனக்கும் செஞ்சு கொடு, ரொம்ப சூப்பராக இருக்குது, இனி அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நானும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு உங்களை ஒரு மார்க்கமாக பார்த்துட்டே பேச. நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நீங்கள் ஜேகே, ஏய் நீ ஏன் நின்றுட்டேக்க, நீயே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே உட்காந்து ஒரு பிளேட் எடுத்து ஃபுட்டு போட்டு நீங்கள் அதில் தயிர் மட்டும் ஊற்றி சாப்பிட்றீங்க. இவ்வளோ இருக்குது டிஷ்ஷு, நீ என்னடி தயிரை போட்டு சாப்பிட்ற அப்படின்னு ஜேகே கேட்க. அது இல்லை நான் 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 இந்த கறி மீனெல்லாம் அசைவெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிங்க. ஓ அப்படியா, நான்வெஜ் சாப்பிட மாட்டியா நீ, சரி அது சாப்பிட்லான்னா பரவாயில்ல, இந்த வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை எனக்கு உதடெல்லாம் எரியுது, காரம் பட்டா தாங்காது, அதான் தயிர் போட்டு சாப்பிட்றேன் அப்படிங்க. ஜிம்மன் சாப்பிட்டுட்டு இருந்தவனுக்கு போகிறே ஏறுது. ஜேகே சம்திங் ராங் அப்படின்னு பார்க்குறான். குனிஞ்சதெல்லாம் நிமிராமல் இருக்கா, அப்படியே இங்கே காட்டு பார்க்கலாம் என்னாச்சு எப்படி அப்படிலாம் கேட்டுட்டு ஜேகே உங்களை அப்படியே நிமித்தி உங்கள் உதட்ட பார்க்க. ஜிமினோ இங்கே ஐயோ இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிற ஏற அப்படியே முழிக்க. நீங்கள் ஐயோ மாமு என்னாச்சு அப்படின்னு ஜிமின் இருமிக்கிட்டே, ஏய் எருமை, சாப்பாடு வச்ச உனக்கு தண்ணி வைக்கணும் தெரியாது, போய் தண்ணி எடுத்துகிட்டு வா மாமு சோமுன்ட்டு அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பில் கத்த. நீங்கள் அது ஏதோ போகிற மாமு அப்படின்ட்டு அங்கேருந்து ஓட. ஜேகே இப்போ அப்படியே ரெண்டு பேர்த்தையும் மாறி மாறி பார்க்குறான். ஜிம்மினை அப்படியே முறைக்கிற மாதிரி பார்க்க. ஜிம்மினா என்னடா என்னையவே பார்க்குற, சாப்பாடு சாப்பிடும் போது போரே ஏறிச்சு, அதான் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குறுன்னு பார்க்க. இவன் வேற ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஜிமின் கடை சாப்பிட்டு நீங்கள் தண்ணி கொடுத்ததும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்ப. நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே உங்ககிட்ட வந்து, ஏய் ஒரு ஓகே எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் பாட்டுக்கு அவன் ரூமுக்கு போக. நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு உங்கள் ரூமுக்கு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஜிமின் ஹீரோ அப்படின்னு கூப்பிட. நீங்கள் மாமு அப்படின்னு அவன் ரூம் வாசல் கிட்ட போனதும் டபார்னு கதை தந்து அவனே உள்ளே உங்களை படார்னு இழுத்து போட. நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு மாமோ அப்படின்னு பயப்படுறீங்க. ஏய் இங்கே வா, நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், வீட்டில் இருக்கும்போது என் பக்கத்தில் நீ இருக்கணும்னு சொன்னானா இல்லையா, இது எப்போ அப்படின்னு பார்க்குறீங்க. நான் பக்கத்துலையா அப்படின்னு முழிக்கிறீங்க. இங்கே வா அப்படின்னு இழுத்து உங்களை அப்படியே அவன் மாடியில் போய் நீங்கள் உட்காந்துறீங்க. இழுத்து எழுப்பில் உங்களுக்கு ஐயோ அப்படின்னு அசௌகரியமாக அப்படியே நீங்கள் ஐயோ சாரி மாமு தெரியாமல் அப்படின்னு அப்படியே எழுந்திருக்க பார்க்குறீங்க. அவனும் எதிடி போய் நெழிஞ்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களை மெதுவாக அப்படியே அவன் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே எதுக்கு மாமு கூப்பிட்டிய அப்படிங்கிறீங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தள்ளி உட்கார வச்சு உங்கள் காலை பிடிக்கிறீங்க. ஐயோ மாமா என்ன பண்ணுறிய அப்படிங்கிறீங்க. ஏய் காலில் உனக்கு அடிபட்டிருக்கல காட்ரி அப்படிங்கிறான். அது ஒன்றும் இல்லை பரவாயில்ல விடுங்க மாமோ அப்படின்னு நீங்கள் தள்ளுறீங்க. வாயை மூடிட்டே இரு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். நீங்கள் வேணாம் மாமோ, அது மஞ்சளை குழப்பி போட்டால் சரியாயிரும் மாமோ. மஞ்சள் மிளகாப்பொடி இது மாதிரி எது இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி அப்பிக்கோ. அதெல்லாம் மாமோ அப்படின்னு வாயை மூடி. காயமானா அதுக்கு மருந்து போடணுடி, கண்டதையும் அப்பக்கூடாது, பட்டிக்காடு அப்படின்னு மண்டையில் கொட்ட. மாமோ அப்படிங்கிறீங்க. நானும் உங்ககிட்ட நல்லா தான் நடந்துக்கலான்னு பார்த்தா விட்ட மாட்டேன் போல அப்படின்னு அவனே மறைச்சிட்டு அங்கேருந்து ஒரு மருந்து எடுத்தவங்க காலில் போட அப்படிங்கிறீங்க. வலிக்குதா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவாக போட்டு விடான். நீங்கள் அவனே பார்த்துட்டுருக்க. அவன் அப்படியே மருந்து போட்டுட்டு உங்களை பார்க்குறான். ஏய் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது என்ன மாமோ, அவன்கிட்ட
அவ்வளோ பேசாதன்னு சொல்கிறல, கேட்க மாட்டேன் நீ? ஏமாமோ அவைய ரொம்ப நல்லவங்க. ம் நல்லவன் தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை பார்க்குறான். காயமாயிடுச்சா அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனை முறைக்கிற மாதிரி பார்க்க, என்னடி முறைக்கிற அப்படின்னு உங்கள் லிப்ஸை பிடிக்க, மாமா பாலைங்க மாமோ அப்படிங்கிறீங்க. ஓ சாரி சாரி சாரி. அப்புறம் எனக்கு இதுக்கெல்லாம் உரிமை இருக்குடி, ஏன்னா நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன் அப்படின்னு தாலி எடுக்க நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இதுக்கு மட்டும் இருக்கா உரிமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உங்கள் பார்வை. என்னடி அப்படி பார்க்குற? அப்படி என்ன பண்ணிட்டேன்? லிஃப்ட்டில் நீயும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுல்ல. ஆக்சுவலி லிஃப்ட்டில் என்ன நினச்சின்னு அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். நீங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே அவங்கள வந்து அப்படியே தூக்கிட்டு வந்தவன் மெதுவாக இறக்கி விட்டுருப்பான். நீங்களும் லிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆனது உங்களுக்கு பயம் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கிராமத்திலே இருந்தவங்கள, ஸோ உங்களுக்கு இது பயமாக இருக்க. லிஃப்ட்டு அப்படியே மேலே வரோம், நீங்கள் பயந்து ஜிமினை கையை இறுக்கி மாமோ அப்படின்னு பிடிக்கிறீங்க. ஏய் ஒன்றும் இல்லை பட்டிக்காடு, லிஃப்ட்டு மூவ் ஆகுது அதான் உனக்கு அப்படி இருக்கு, ஒன்றும் இல்லை நில்லு அப்படிங்கிறான். எனக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் இறுக்கி பிடிக்க, ஏய் கையை விடுறீங்க ஒழுங்காக நில்றீங்க அப்படிங்கிறான். அப்போ பயமாக இருக்குது மாமோ அப்படிங்கிறீங்க. சரி என்னமோ பயமாக இருக்குன்னு இப்போ சொல்கிறேன். இதே காருக்குள்ளே உட்காந்துருக்கும் போது அந்த ஜேகே பைய கூட பின்னாடி போய் உட்காந்துக்குவேன்னு சொன்னல, இப்போ மட்டும் இதுக்கிட்ட ஏன் கையை பிடிக்கிற? அவன் கையை பிடிச்சிக்கல தானே, அவர் தான் இங்கே இல்லையே அப்படிங்கிறீங்க. எதை அப்படின்னு பார்க்குறான். ஆமாம் மாமோ, அவைய என் கூட வந்திருந்தா அவைய கையை பிடிச்சி நின்றுருப்பேன். இப்போ தான் அவைய இல்லை, இங்கே நீங்கள் மட்டும் தானே இருக்கிய, அப்போ நான் உங்கள் கையை தானே பிடிக்கணும் அப்படிங்கிறீங்க. என்னடி சொன்ன? அப்போ நானும் அவனும் ஒன்றா? இது என்னடா வம்பா போச்சு, நீங்கள் தானே மாமா கேட்டிய, அவைய இருந்தால் அவைய கையை பிடிச்சிருப்பேன், பயத்தில் ஒரு பாதுகாப்புக்கு யார் கையை பிடிச்சா என்ன மாமா தப்பு, அவைய இருந்தா அப்படின்னு திருப்பி நீங்கள் அதே சொல்ல எங்கள் ஜிமின் கடுப்பாகுது. என்னடி நினச்சிட்ருக்கா, நான் அவனு உனக்கு ஒன்றா? நான் உன் புருஷன்டி, உனக்கு தாலி கட்டின புருஷன், அதுவும் இல்லாமல் உன் மாமா பையன், எனக்கு இருக்கிற உரிமையும் அவனுக்கு இருக்கிற உரிமையும் ஒன்று. அதுவும் இல்லாமல் என்கிட்டயே எவ்வளோ தைரியமாக சொல்கிறேனே அவன் கையை பிடிப்பேன்னு. இல்லை மாமா, அது ஒரு பாதுகாப்பு, என்ன மண்ணாங்கட்டி பாதுகாப்பு, அப்போ நான் உனக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வர மாமோ அப்படின்னு நீங்கள் அப்போ பயந்து கொஞ்சம் நகர, அவனோ என்னடி கிட்ட வந்தால் அப்படியே நகர்ந்து போகிற, அப்படியே நகர்ந்துருந்தா வந்து உரசுற அப்படின்னு அப்படியே இழுத்து அப்படியே உங்கள் லிப்பை துடிக்க அதை பார்க்குறான். அவனால் முடியல கண்ட்ரோல் பண்ண, என்ன நினச்சானோ அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண நீங்கள் அப்படின்னு கண்ணெல்லாம் விரிச்சு அவனே பார்க்க, அவனும் விடாமல் உங்கள் லிப்போட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படின்னு தள்ள பார்க்குறீங்க. அவங்க ரெண்டு கையும் அப்படியே பின்னாடி பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் மண்டையை அப்படியே இழுத்து அவன் லிப்பில் பயங்கரமாக அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே உங்களோட லிப்ஸை அப்படியே பைட் பண்ணியிருப்பான். அதில் தான் அந்த காயம். நீங்கள் அப்படிங்க அவனும் விடாமல் அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்க, நீங்கள் ஒரு இடத்துல லிஃப்ட்டு நின்னதும் பயந்து போய் மாமோ அப்படின்னு தள்ளுறீங்க. அப்போ தான் அவன் லிஃப்ட் வேறு நின்றுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்க, நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, அந்த ஃபீலு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் அழுதுட்டு வெளியே வந்திருப்பீங்க. அதை தான் ஜேகேயும் பார்த்துப்பான். ஜிமினோ எப்படா இவளை நம்ம கிஸ் பண்ணோம், ஆனால் அந்த டிப்ஸ் என்ன ஒரு டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வெளியே வந்திருப்பான். ஸோ இதெல்லாம் இப்போ அப்படியே ஜிமின் நினைக்க, நீங்கள் ஆத்தி அப்படின்னு அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்னடி எல்லாம் நினப்பு வந்துடுச்சா, ஒன்ஸ் மோர் போமா, இந்த காயத்துக்கு மறந்து தந்துடவா அப்படின்னு அப்படியே உங்கள் லிப்கிட்ட அப்படியே கிட்ட குனிகிறான். நீங்கள் பயந்து போய் கண்ணை இறுக்கி முடிக்கிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படியே உங்கள் லிப்பும் அவன் லிப்பும் அப்படி கிட்ட டச் ஆகும்போது இத்தட இந்த பாட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.